அத்தை அத்தை வாடி வா. எங்கடி போன? பால் வாங்குறதுக்கு போக சொன்னா போவே இல்லையே நீ. போனத்த போனப்ப எங்க அண்ணியே பால் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சிம்ரன் சொன்னா. அதனாலதான் சரி அப்படியே நான் வந்துட்டேன். ஏங்கத்த எங்க அண்ணி கொண்டு வந்து பால் கொடுக்கலையா? கொடுத்துட்டு தான் போறா. அவளும் காத்துட்டு இருந்துட்டு நீ வரலன்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்துட்டு போறான். சரி பால் அவ கொண்டு வந்துட்டானா அப்புறம் உனக்கு என்ன ஜோலி? நீ போனவ எந்நேரமாச்சு? எத்தனை மணிக்கு போனவ இந்நேரம் கழிச்சு வந்திருக்கற? எங்கடி போவ அப்படி? நான் எங்க போறேன்? உங்க பையனாட்ட வைனமா ஊர் ஊரா சுத்தருக்கு போறேன். எப்ப பார்த்தாலும் ஒரே ஊருக்குள்ளதான் இருக்கிறேன். இந்த ஊருக்கு நான் எங்க போறேன்? எனக்கு தான் எங்கேயும் போற துப்பு இல்லையே. பிறந்த வீடு இங்கே ஆகி போச்சு, வந்த வீடும் இங்கே ஆகி போச்சு. என்ன பண்ணி தொலைகிறது? எல்லாம் என்ற தலை எழுத்து. எங்க போயிட்டு வரேன்னு கேட்டதுக்கு என்னடி வினாடம் பேசிட்டு இருக்கற? பின்ன என்ன, நீங்க எங்க போறேன்னு கேட்ட நான் எங்க போறது? அப்படியே மெதுவா நடந்து வந்துட்டு இருந்தேன். இப்போ என்ன அதுக்கு? வழியில அந்த நிலாவை பார்த்தேன். சரி அவகிட்ட 2 வார்த்தை பேசிட்டு அப்படியே வந்தேன். அதுக்குள்ள எங்க போனேன் ஏது போனேன்? எங்க போறேன் நான்? அது சரிடா. அவளை விட்டா உனக்கு வேற ஆள் இல்ல, உன்னை விட்டா அவளுக்கு வேற ஆள் இல்ல. சேர்ந்துருக்காங்க வேற ரெண்டு. ஒன்னத்துக்காக அது உருப்படாம போறக்கு. ஆமா ஆமா, நாங்க 2 பேரும் உருப்படாம தான் போவோம். நீங்களும் தானே உங்க மாமியார் கூட அப்படி அட்டாச்மெண்ட்டா ஃப்ரெண்டா இருக்கிறீங்க. என்னமோ ரட்ட பிறந்த சகோதரிங்களாட்ட அப்படி பேசிக்கிறீங்க, உறவடிக்கிறீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கண்ணுக்கு தெரியாது உங்களுக்கு. நாங்க ஏதோ சும்மா பேசிக்கிறது உங்களுக்கு கண்ணு உறுத்தலா இருக்குது. ஏங்கத்த ஆமா ஆமா, எங்க சிநேகிதமெல்லாம் உங்களாட்ட நினைச்சிட்டீங்களா? அதெல்லாம் வேற மாதிரிடி. நாங்களாம் என்ன வீட்டுல எந்த வேலையும் செய்யாமயே போய் என்ன நேரம் பேசிட்டு இருக்கிறோம். தோட்டத்துக்கெல்லாம் போய் அது இதுன்னு சொல்லிட்டு நாங்க ஏதோ பொழுது போகலான்னு ஏதோ கொஞ்சம் உட்காந்து பேசுவோம். அதோட சரி, நீங்க என்ன அப்படியா பொட்டு தோட்டத்துக்கு பொழுதுக்கு போய் என்ன நேரம் பார்த்தாலும் அப்படி போய் வசிக்கிறீங்க? அது என்னடி அப்படி ஒரு சிநேகித வேண்டி கிடக்குது? அதெல்லாம் அப்படிதான் விடுங்க. உங்களுக்கெல்லாம் விளக்கம் சொல்லிட்டு இருக்க முடியாது எல்லாத்துக்கும். உங்க சிநேகிதா உங்களுக்கு பெருசுன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு பெருசு. சரி விடுங்க. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அதை சொல்லுங்க, எனக்கே பசிக்குது. ஆமா, எந்திரிச்சது உனக்கு இந்த பக்கம் போயிட்டு அந்த பக்கம் வந்தது பசி வந்துடும். வீட்டுல ஒரு வேலையும் செய்ய மாட்டேன். எந்திரிச்சதுல இருந்து என்னடி வேலை செஞ்சு புடுங்கிட்டேன்? பசி ஆகுதாமா பசி. ஏங்கத்தா வர வர இப்படி பேச ஆரம்பிச்சிட்டீங்க? பசிக்குதுன்னு கூட சொல்லக்கூடாதா? சோறு கூட போட மாட்டீங்களா? இதுதான் நீங்க என்ன பாத்துக்கிற லட்சணமா? பெருசா சொல்லுவீங்க அடிக்கடி, எங்க அப்பா அம்மாவுக்கு வாக்கு கொடுத்துருக்குறேன், நீ நல்லா பாத்துக்குவேன்ட்டு. இப்படிதான் நீங்க பாத்துக்கிற லட்சணமா? போங்கத்த, பசிக்குதுன்னு வந்தா என்னமோ வேலை செய்யலன்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறீங்க. அதுக்கு இதுக்கு என்ன கிடக்குது? வயிறு பசிச்சு சாப்பாடு போடுங்க. அதான்டி தெரியாதனமா வாக்கு கொடுத்துட்டு உன்னை எல்லாம் வச்சு மேய்ச்சிட்டு இருக்கறான் பாரு. நீ எல்லாம் இப்படி வந்து சேருவேன்னு எனக்கு எப்படி தெரியும்? எல்லாம் தெரிஞ்சுட்டு முன்ன பின்ன யோசிச்சு எதா இருந்தாலும் பேசணும். எடுத்தடுப்புல நான் பாத்துக்குவேன் வச்சுக்குவேன்னா இப்படிதான் இருக்கும். ஆமாடி ஆமா, இருக்க முடியாம நானும் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன். என்ன பண்ணி தொலைறது? உன்னை எல்லாம் கட்டி மேய்க்கணும்ட்டு என்ற தலையில எழுதி இருக்குது. சரி சரி போ, உப்புமா தான் செஞ்சு வச்சிருக்கிறேன், போய் சாப்பிடு போ. ஐயோ என்னத்த சொல்றீங்க? உப்புமாவை செஞ்சிருக்கிறீங்க? ஆமாடி ஆமா, போ. அந்த கோதுமை ரவை தான் போட்டு உப்புமா செஞ்சிருக்கிறேன், போய் சாப்பிடு போ. அப்புறம் சோறாக்கிக்கலாம். அதான் காய்கறி எல்லாம் இப்பதான் நறுக்கிட்டு இருக்கிறேன். போ, சித்த நேரத்துல சோறாக்கிடுவேன். போய் இப்போ உப்புமா சாப்பிடு போ. ஐயோ என்னத்த, அது கோதுமை ரவையா? எனக்கு சுத்தமாவே பிடிக்காது போங்க. நானே ரொம்ப பசிக்குதுன்னு நினைச்சிட்டு வந்தேன். இப்படி போய் ரவையை போய் செஞ்சு வச்சிருக்கிறீங்களா? என்னத்த நீங்க ஒரு நல்ல டிஃபனா பார்த்து செய்ய மாட்டீங்களா? ஏதாவது பூரி பொங்கல் அந்த மாதிரி ஏதாவது செஞ்சாலாச்சும் கொஞ்சம் நல்லா சாப்பிடலாம். ரவை செஞ்சு வச்சா எப்படிதான் திங்கிறது? இதுல வேற இது இந்த ரவை செய்யறதுக்கு வேற நான் வேலை செய்யணுமாமா வேலை. ஆமாடி ஆமா, உனக்கெல்லாம் இறங்காது நல்லதெல்லாம். அது உடம்புக்கு ரொம்ப நல்லதுடி, போய் சாப்பிடு போ. அதான் மத்தியானம் சோறாக்கிடுவேல, அப்புறம் திம்பியாம. ஆமா நல்லது, எல்லாம் உங்களுக்கு நல்லதா பார்த்து செய்யுங்க. எங்களுக்கு வாய்க்கு பிடிக்க வேண்டாம். நீங்க சுகர் வச்சுட்டு நீங்க உப்புமா செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அதைவே என்னை சாப்பிட சொன்னா நான் எப்படி திங்கிறது? வேண்டாடி, பழைய சோறு இருக்குது, போய் அதை எடுத்து கரைச்சு குடி போ. சும்மா நொட்டனாயும் பேசிட்டு இருக்கிறேன். உனக்கெல்லாம் ஆகி போடுறதே பெரிய விஷயம். இதுல அதை செய்ய இதை செய்யன்னு வேற ஆர்டர் போட்டுட்டு இருக்கிற. ஆர்டர் எனக்கே. நான் ஒன்றும் ஆர்டர் எல்லாம் போடல. ஏதோ நம்ம 2 பேர்த்துக்கு நல்லா பிடிச்சதா செஞ்சிருக்கலாம்ல. அதான் உங்க பையனும் இல்லையில, அவர்தான் வெளியூருக்கு போயிட்டாருல்ல. அப்புறம் நமக்கு பிடிச்சதா செஞ்சு சாப்பிடலாம்ல. அதை விட்டுட்டு கோதுமை ரவை போய் செஞ்சு வச்சிருக்கிறீங்க. அதுக்கு தான் சொன்னேன். அதுக்கு பேசாம ஏதாவது இட்லி சுட்டுருந்தா கூட பரவாயில்ல. ஆமா, அப்படியே மாவு ஆட்டி வச்சிருக்கிறா பாரு. வா, நான் இட்லி சுடாம போயிட்டேன். அதுவும் நானே ஊற வச்சு நானே ஆட்டி நானே செய்யணும். எல்லா வேலையும் நானே செய்ய வேண்டியதா இருக்குது. இதுல வேற இவளுக்கு இட்லி தோசை வேணுமாம். இட்லி தோசை போ, மாவாலே காட்டி வைக்கல, அதனாலதான் செய்யல. இருக்கிற தின்னு போ. என்னது அத்தை நம்மளை பழைய சோறு தின்னுட்டு போங்கிறாங்க? நம்ம கொஞ்சம் ஓவராக தான் போகிறோமோ? இல்லை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும். சரிங்க அத்தை, அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியோ சாப்பிட்டுக்கிற. இப்போ மத்தியானத்துக்காச்சும் நல்ல சாப்பாடாக செய்யுங்க. உங்கள் பையன் போயிட்டாருன்னு சொல்லி அதையும் ஒன்று செஞ்சு எனக்கு போடாதீங்க. வாங்கத்தா, தோசை போட்டு வச்சுட்டேன், சாப்பிடுவாங்க. என்ன உங்க பிள்ளைக்கு ஃபோன் பண்ணிட்டு இருந்தீங்க, பேசி முடிச்சிட்டீங்களா? பேசிட்டேன். என்னத்தா என்ன சொல்றாங்க? காலையிலே கூப்பிட்டுருக்காங்க, என்ன விஷயமாமா? அது ஒன்றும் இல்லடி நிலா, ஏதோ அவங்க ஊர் கோயிலே சாட்டியிருக்கிறாங்களாமா. சரி, அதுதான் திருவிழா கூப்பிட்றா, அதுதான் பேசிட்டு இருந்தா. எல்லாரும் வாங்கன்னு சொல்லி ஃபோன் பண்ணியிருக்கிறா, அதுக்கு தான் கூப்பிட்டுருக்குறா. ஓஹோ அப்படியா? எப்போ வாமாத்த?
அது அவங்க ஊர் கோயில் ஒரு வாரத்துக்கு இருக்குனீங்களா? ஓ அப்படியா? சரி சரி, அப்ப வேணா நீங்க வேணா போகணும்னு போயிட்டு வாங்கத்த. என்ன என்னை மட்டும் போக சொல்றா? எல்லாத்தையும் தான் கூப்பிட்டுக்கிறா, நீ வரலையாப்போ? இல்லக்கா, நான் எங்க வரேன், நான் வரல, நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. சரி சரி, போலாம் போலாம். அதான் ஒரு வாரத்துக்கு இருக்குல்ல, நான் 2 நாள் கழிச்சே போறேன். அதான் பையன் ஊருக்கு போயிருக்கிறான்ல, அவன் வரட்டும், வந்ததுக்கு அப்புறமா அப்புறம் போய்க்கிறேன். சரிங்கக்கா, அப்புறம் அவர் வந்ததுக்கு அப்புறமா போயிட்டு வேணா அப்புறம் 2-3 நாளைக்கு வேணா இருந்துட்டு அப்புறம் வந்துருங்க. சரி வாங்க, தோசை சுட்டு வச்சுட்டு ஆறி போயிடும், வந்து சாப்பிடுங்க வாங்க. இல்லாட்டி இங்கே கொண்டு வரட்டுமா? இல்ல இல்ல வேண்டாம், கையெல்லாம் கழுவோனே, நானும் அங்கேயே வந்து சாப்பிட்றேன். பேத்தி என்ன பண்ணிட்டு இருக்கிறா? அவளை கூட்டி விட்டுட்டே இல்லையா? இல்லக்கா, அவ ஏதோ புக் எடுத்து வச்சுட்டு ஏதோ கலர் அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறா. வாங்க, நான் ஊட்டி விடுறேன், நீங்களும் சாப்பிடுங்க. அவளும் அப்படியே சாப்பிடுவா, வாங்க. சரி, எடுத்து வை, வரேன். சோனி, எங்கடி உங்க அத்தை வர சொல்லப்போ? என்ன பண்ணிட்டு இருக்கிறா இன்னும் வராம? கூப்பிட்டுட்டு தாமா வந்தா, வரேன்னு சொன்னாங்க மத்த. வந்துட்டேன், நீ வந்துட்டேன். வந்துட்டியா? வா வா. என்ன சோனி, அண்ணிமா பத்தி பாட்டெல்லாம் நல்லா பாடிட்டு இருக்கிறாங்க, எப்போ இப்படிதானா? ஆமாங்கத்தா, அப்பப்பா அம்மாக்கு இப்படிதான் பத்தி எல்லாம் ரொம்ப முத்தி போயிடும். கோவிந்தா கோவிந்தா வெங்கடரமணா கோவிந்தா. சோனி, அகிலா, மாயா, வாங்க வாங்க, சாமி கும்பிட்டுட்டு இந்த ஆராத்தி எடுத்துக்காங்க, வாங்க. சரிங்க அண்ணிமா. நட சோனி, தள்ளு சோனி கொஞ்சம். என்னங்கத்தா, என்ன பாக்குறீங்க அப்படி? அண்ணிமா, என்ன பிரசாதமெல்லாம் அப்படியே இது நம்ம பெருமாளோட முக மாதிரியே அப்படியே பிரசாதமெல்லாம் படைச்சிருக்கீங்க? எப்படி அண்ணிமா இப்படி எல்லாம் செஞ்சீங்க? எப்படி இப்படி எல்லாம் பழகுனீங்க நீங்க? ஆமாப்போ, நானேங்க அதெல்லாம் எனக்கு தெரியும். நான் சும்மா ஏதோ செஞ்சுதான் வச்சேன். இதை மாயாவும் சோனி 2 பேரும் சேர்ந்துதா இந்த மாதிரி அலங்காரமெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்கள கேளு, எனக்கு என்ன தெரியும் இதெல்லாம். அதானே பார்த்தேன். மாயா, சோனி எல்லாம் உங்க வேலை தானா இது? சூப்பரா இருக்குடி, நல்லா பண்ணிருக்கீங்க. ஆமாத்தா, நான் கூட எதுக்கு இதெல்லாம் சும்மா எப்பவும் போல அப்படியே வச்சிடலான்னு பார்த்தேன். சோனி தான் இந்த மாதிரி ஐடியா சொன்னா. சரி, அவ ஐடியா சொல்லதான் நானும் இது செஞ்சேன். நல்லா இருக்குதாத்தா? சூப்பரா இருக்குது மாயா. எப்படி அத்தா நம்ம ஐடியா? செம்மையா இருக்குது சோனி. உனக்கு எப்படி இப்படி எல்லாம் தோணுது? பாரு, அப்படியே பெருமாள் முக மாதிரியே கொண்டு வந்திருக்கிற. செம்மையா பண்ணிருக்கிற சோனி. ஆமாங்கத்தா, நான் அன்னைக்கு சும்மா ஏதாச்சும் போன்ல பார்த்தனா இந்த மாதிரி எல்லாம் பண்ணி வச்சிருந்தாங்களா. சரி, நம்மளும் ஏன் பண்ணக்கூடாதுன்னு மாயா கிட்ட சொன்னேன். சரி, அவளும் சரின்னு சொன்னா. அப்புறம் அதனாலதான் நாங்க 2 பேரும் சேர்ந்து சரி இந்த மாதிரி ரெடி பண்ணத்தா. அதுக்குதான் இவ்வளவு நேரம் பண்ணீங்களாடி? இது அலங்காரம் பண்றதுக்கு எடுத்து வைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் பண்ணிட்டாளுங்க. நான் கூட என்னதான் பண்றாங்கன்னு யோசனை பண்ணிட்டே இருந்தேன். இங்க வந்து பார்த்தப்ப அப்படியே பெருமாளோட முகத்தை அப்படியே பிரசாதமா வச்சிருக்கிறாங்க. எனக்கே கொஞ்சம் அதாதான் இருந்தது, ஆச்சரியமா தான் இருந்தது. சரி சரி, பூஜை மூடிட்டு அப்புறம் பேசிக்கலான்ட்டு அப்புறம் இருந்துட்டேன். ஆமாங்க அண்ணிமா, பாருங்க எப்படி பிள்ளைங்க பண்ணிருக்காங்கன்னு. நல்லா இருக்குதுல்ல? ஆமா ஐயா, வந்து பார்த்ததுமே எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருந்தது. பார்த்தா அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சரி சரி, ஏதோ பிள்ளைங்க ஏதோ பண்ணிருக்காங்கன்னு நானும் சந்தோஷப்பட்டுட்டு சரி சாமி கும்பிட்டு பேசிக்கலான்ட்டு அப்புறம் விட்டுட்டேன். நல்லா பண்ணிருக்கீங்கடி 2 பேரும். சரி சரி, சரி வாங்க, சாப்பிடுவீங்களாமா? அப்பா, இவ்வளவு நேரம் வேலை செஞ்சதுக்கு ஏதோ நல்லா பண்ணிருக்கீங்கன்னு இப்பதான் அம்மா வாயில இருந்து வருது. சரி வா சோனி, பசிக்குது, சாப்பிடலாம். இதுக்கு மேல இங்க நின்னோம்னா நம்ம அதாவது குறை வச்சிருக்கிறதெல்லாம் அம்மா கண்டுபிடிச்சு அதுக்கு வேற ஏதாவது திட்ட போறாங்க. வா வா. என்னம்மாய்யா, என்ன குறை வச்சிருக்கீங்க? ஒண்ணும் இல்லையே, குறையெல்லாம் ஒண்ணும் நல்லா தான் நல்லா பண்ணிருக்கீங்க. அப்புறம் இது கம்மியமா பார்த்து திட்ட போறாங்க. எல்லாம் சூப்பரா பண்ணிருக்கீங்க. என்னத்த நீங்க கவனிச்சீங்க? அம்மா பழங்கள்லாம் கொஞ்சம் வைக்க சொன்னாங்க, அதெல்லாம் நாங்க வைக்கவே இல்லை, மறந்துட்டோம். அட ஆமா, நான் இந்த பிரசாதத்துல இப்படி முகத்தை வச்சிருக்கிறது பார்த்தது நான் அதையெல்லாம் எதுவுமே கவனிக்கல பாரு. ஆமா, கொஞ்சம் பழங்கள் எல்லாம் வைக்க சொன்னா அதெல்லாம் ஒண்ணுமே வைக்கலையா இருக்குது. சரி சரி விடுங்கம்மா, ஏதோ மறந்துட்டோம்னு நினைக்கிறேன். சரி, அடுத்த வாரம் பண்ணுவீங்களா? அப்ப எல்லாம் நல்லா நீட்டா பண்ணி வைக்கிறோம், இன்னும் பெட்டர் அலங்காரம் பண்ணிக்கலாம். சரி சரி, எல்லாம் எடுத்து வச்சுட்டு வாங்க, சாப்பிடலாம். எல்லாம் ரெடியா தான் இருக்குது. சரி, போய் எல்லாம் எடுத்து வச்சு சாப்பிடுங்க. எல்லாம் முன்னாடி தான் எடுத்து வச்சிருக்கிறேன். சரி வாங்க. சரி வாங்கில உனக்கு போட்டு கொடுக்குற, சாப்பிடுவியா அம்மாவா? சரிங்க நீ. என்ன சீதா, ஏகப்பட்டது செஞ்சிருக்கிற போல. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா, சும்மா ஏதோ பிரசாதம் வைக்கிறதுதா சும்மா தாளிச்சு சாப்பாடுங்க ஏதோ 2-3 செஞ்சேன். அப்புறம் ஏதோ சாம்பார் சாப்பாடு தான் வச்சேன். சாப்பிடுங்க. நீ சாப்பிட்டியா சீதா? சாப்பிடணும் மாமா, அப்புறமேல் சாப்பிட்டுக்கிறேன். நீங்க சாப்பிடுங்க முதல்ல. நான் சித்த நேரம் கழிச்சு தான் அப்புறமேல் தான் சாப்பிடுவேன். இப்பதான் எல்லாம் சாமி கும்பிட்டு முடிச்சேன், கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கிறேன் மாமா. நீங்க சாப்பிடுங்க. ஏன் சீதா, உனக்கு ஒரு இலை போடு, 2 பேரும் ஒன்னாவே உட்காந்து சாப்பிடலாம். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் மாமா, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்றேன்ல. நீங்க முதல்ல சாப்பிடுங்க. பாருங்க, காலையில இருந்து சோறு தண்ணி இல்லாம தோட்டத்துல போய் மாங்க வேலை பார்த்துட்டு வந்திருக்கிறீங்க. சாப்பிடுங்க நீங்க. சரி, நீ என்ன சொன்ன கேட்கவா போற? உன்னோட சௌரியத்துக்கு தான் நடப்பேன். சரி, நான் சாப்பிட்றேன். பிள்ளைங்களாம் சாப்பிட்டாங்களா? தங்கச்சி சாப்பிட்டாளா? அதெல்லாம் பிள்ளைங்க எல்லாம் சாப்பிட்டாங்க மாமா. உங்க தங்கச்சியும் அதெல்லாம் சாப்பிட்டுட்டா, அவளுக்கு போட்டு கொடுத்துட்டு அவளும் எல்லாம் சாப்பிட்டுட்டா. நீங்க தான் சாப்பிடுங்க. சும்மா அவங்க சாப்பிட்டாச்சு இவங்க சாப்பிட்டாச்சான்னு கேட்டுட்டே இருப்பாங்க. எனக்கு தெரியாதா? பிள்ளைங்களுக்கெல்லாம் நான் போட்டு தர மாட்டேனா?
சும்மா ஏதாவது கேட்டுட்டே இருப்பீங்க. நீங்க எடுத்து சாப்பிடுங்க முதல்ல அள்ளி. சரி சரி சீதா, கோவப்படாத. இதை நான் சாப்பிட்றேன். அப்புறம் கேட்க வேண்டாமா பிள்ளைங்கள சாப்பிட்டாங்களா இல்லையான்னு? இது கூட குத்தமா பேசுறேன். சரி சரி, நான் சாப்பிட்றேன். ஆமா, குத்தம் பேசுறாங்க குத்தம். எனக்கு தெரியாதா? பத்து பிள்ளைங்களுக்கு நான் என்னமோ சோறு போடாத விளையாட்ட சும்மா சோறு போட்டையா போட்டையான்ட்டு. அண்ணா வந்துட்டீங்களா? இப்பதான் வந்த கண்ணு. நீ சாப்பிட்டியா சாமி? வா சாப்பிடலாம். நீங்க சாப்பிடுங்கண்ணா, நாங்களே இப்பதானே சாப்பிட்டோம். சரி, உங்க சத்தம் கேட்டுச்சா? சரி, அதான் வந்திருக்கீங்கன்னு நினைச்சிட்டு அப்படியே ரூம்ல இருந்து வந்தேன். சரி, நீங்க சாப்பிடுங்க, நாங்க எல்லாரும் சாப்பிட்டாச்சு. அண்ணிமா, நீங்களும் சாப்பிட வேண்டியதானே? நீங்க தான் இன்னும் சாப்பிடவே இல்லையே. அண்ணா வந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்றேன். நீங்க நான் வேணா உங்களுக்கு இலை கொண்டு வரட்டுமா? நீங்களும் அப்படியே சாப்பிடுறீங்களா உட்காந்து? இல்ல இல்ல, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். அதான் உங்க அண்ணன் சாப்பிடட்டும். என்ன நீமா நீங்க அப்படியே உட்காந்து சாப்பிட வேண்டியதானே? அப்புறம் நீங்க எப்ப சாப்பிட போறீங்க? இருங்க, நான் போய் உங்களுக்கு இலை கொண்டு வரேன். நீங்களும் அண்ணன் கூடயே உட்காந்து சாப்பிடுங்க. அடி, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். விடு அகிலா, இருங்க, நீ இலைய எடுத்துட்டு வரேன். பாருங்க, சொல்ல சொல்ல கேட்காம இலைய எடுத்துட்டு வர போறா. சரி சரி, இலை கொண்டு வரட்டும். நீ அப்படியே சாப்பிடு. நான் சொன்னாதான் திட்டுற. ஆமா, போங்க. அம்மா, நேத்து என்ன எல்லாம் குடும்பத்தோட ஏதோ துணிமணி எல்லாம் வாங்குறதுக்கு போயிருந்தீங்களாமா? கல்யாணத்துக்கு ஜவுளி வாங்குறதுக்கு எல்லாம் வாங்கியாச்சா? வாங்கியாச்சு சுபு. அதான் அந்த பொண்ணு பிள்ளைக்கு மட்டும் தாண்டி வாங்கினா நேத்து. பொண்ணு பிள்ளைக்கு தான் மெயினா வாங்குவானே. பொண்ணு மாப்பிள்ளைக்கு வாங்கியாச்சுனால எல்லாத்துக்கும் வாங்கின மாதிரி தானே. அப்புறம் ஏதோ கொடுக்குறவங்களுக்கு எப்ப சௌகரியப்படுது அப்ப போய் வாங்கி கொடுக்க வேண்டியதா யாரங்க? ஆமா ஆமா, அவங்க இனி யார் யாருக்கு எடுக்கணுமா எடுக்கட்டும். அதெல்லாம் நான் ஒன்றும் கேட்டுக்கல. ஏதோ பொண்ணு பிள்ளைக்கு தான் நேற்று வாங்கிட்டு ஏதோ மாப்பிள்ளை பையனுக்கு ஏதோ பட்டு வேட்டி சட்டை மட்டும் வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் ஏதோ என்னமோ கோட்டோ கீட்டோ அது என்னமோ வாங்கணுமாமா. அது அப்புறம் போய் வாங்கிக்கிறாங்களாமா அவங்களே. ஓஹோ, அப்படியா? சரி சரி. பொண்ணு பிள்ளைக்கெல்லாம் எத்தனை சேலை வாங்குனீங்க? எத்தனைனா 3 தான். நம்ம எல்லாம் அப்படிதானே வாங்குவோம். நிச்சயத்துக்கு, தாலி கட்டுறதுக்கு, அப்புறம் என்னமோ அதான் இன்னொரு பட்டு சேலை ஏதோ நிக்க வைப்பாங்களே, அது என்னது? வரவேற்பா கிரகெடுப்பா, அதுக்கு எதுக்கு ஒன்று வாங்கினா? அது என்னமோ 3 வாங்கியிருக்கிறா போல. ஓஹோ, அப்படியா? அந்த காலத்துல எல்லாம் நமக்கெல்லாம் இன்னும் 2 புடவை தான் வாங்கி கொடுப்பாங்க. ஏதோ நிச்சயத்துக்குன்னு ஒரு புடவை எடுப்பாங்க. அப்புறம் தாலி கட்டுற புடவையோட சரி. அப்புறம் எங்க போய் புடவை வாங்குறாங்க? இப்பெல்லாம் எல்லாத்துக்கும் ஏதோ நிறைய எடுக்கிறாங்களாட்டு இருக்குது. யாரங்க? ஆமா ஆமா, எல்லாம் இப்ப அப்படிதான் பண்றாங்க. ஏதோ இந்த தாய்மா கூட ஏதோ நிறைய வாங்குற மாதிரி ஏதோ நினைச்சிட்டு கண்ட மேனிக்கு எடுத்துட்டு இருக்கிறான். அப்புறம் நான் தான் பிடிச்சி சத்தம் போட்டுட்டு 3 போதுன்னு சொல்லிட்டேன். அதுவே 3 பட்டு புடவையே வாங்கிட்டேன். அதே 1 லட்சம் ரூபாய்க்கு மேல ஆகி போச்சு. அவ சௌரியத்துக்கு கூட்டிருந்தா 2-3 லட்சத்துக்கு செலவு வச்சிருப்பா போல. ஓஹோ, இதுக்கே 1 லட்சம் ரூபாய்க்கு புடவை வாங்கியிருக்கிறாளா? ஆமா ஆமா, அது ஏன் கேட்குறா? பணம் இருக்குதுன்னு ரொம்ப ஆட்டம் போடுறா. நான் தான் அப்புறம் சத்தம் போட்டு போது அளவாக எடுக்கணும், ஒரு நாள் கூத்துக்கு எதுக்கு அத்தனை செலவு பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுதா ஏதோ இந்த அளவுக்காச்சும் பண்ணியிருக்கிறாங்க. எந்த பையன் சின்ன பிள்ளையோட அண்ணன் அவன் எதுவுமே கேட்கறது இல்லை. அவன் என்னமோ பார்த்துடுங்கன்ட்டு அவன் பாட்டுக்கு சொல்லிட்டு ஒதுங்கி நின்னுக்கிறா. அவளுக்கும் தெரிய மாட்டேங்குது காளிமாக்கும். இப்ப எல்லாம் நிறைய அந்த மாதிரி பண்றாங்களா, அதை பார்த்து இவளும் எடுக்கிறதுக்கு பாக்குறா. அப்புறம் தான் நான் அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டேன். வாசனை புள்ள வா வா, வாராங்கன்ற மருமக வந்திருக்கிறா. என்னத்தா இங்க வந்து நாய் பேசுறதுக்கு வந்து உட்காந்துட்டீங்களாக்கோ? ஏண்டி பெண்ணு இங்க வந்து உட்கார்ந்தா? ஏன் இப்ப எதுக்கு நீ தேடிட்டு இங்க வந்திருக்கற? அதான் எல்லாம் ஆக்கி வச்சிட்டு தான வந்த, அப்புறம் என்ன? அதெல்லாம் ஆக்கி வச்சதெல்லாம் நான் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். இந்த வீடு பூட்டி சாவி அங்கே தான் மேலே வச்சுட்டு வந்திருக்கிறத்த. எனக்கு வீட்டில் போர் அடிக்குது, அதனால தான் நானும் இந்த பக்கம் எந்திரிச்சு வந்துட்டேன். ஏண்டி பேரன் இருந்தா வீட்ல அவனிங்க? அவன் எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போயிட்டாத்த. அதான் கிருஷ்ணா வந்தானா, சரி அவன் கூட போகிறேன்னு சொன்னான். சரி சிம்ரன்னு தனியாக தான் இருக்கிறா, கூட்டிகிட்டு வர சொன்னா அப்படின்னா சரி அதனால தான் நானும் அனுப்பிட்டேன். அதுவும் இல்லாமல் உங்கள் பேரனை போகிறேன்னா அவன் என்னத்தையும் 2 புக்கை தூக்கி பையில் போட்டுட்டு நான் அங்கே போய் படிக்கிறேன் வரைய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டான். சரி நானும் அனுப்பி வச்சுட்டேன். ஓஹோ, அப்படியா? அம்மா பையனுக்கு ஏதோ சாப்பாடு போட்டு ஊட்டி விட்டியா என்ன? அவன் எங்கே எங்கிட்ட சாப்பிட்றான், அவன் சாப்பிடவே இல்லை. சரி கிருஷ்ணனை சரி நாங்கள் அங்கே போய் சாப்பாடு கொடுத்துக்குறோன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டான். அதானே, உன்ற வாயில போறதுக்கு உனக்கு நேரம் பத்தாது. எப்படி பையனுக்கு நீ ஊட்டி விடுவ? அவன் சாப்பிடலன்னா நான் என்ன பண்ண முடியும்? அதுக்காக நான் சாப்பிடாம இருக்க முடியுமா? அதெல்லாம் அவன் அங்கே போய் சாப்பிட்டுக்குவா. எங்கள் அண்ணி அதெல்லாம் ஊட்டி விட்டுருவாங்க. சிம்ரன் இருக்கிறாள், அவள் பார்த்துக்குவா. சரி நீங்கள் உட்காந்து நான் பேசுங்க. எதுக்கு நான் நீங்கள் இடைஞ்சலாம் நின்றுட்டு நான் கிளம்புறேன். யாசன புலா இருசன புலா ஏன் போறாங்கற? இல்லாத்தா, நீங்கள் 2 பேரும் ஏதோ நல்லா மும்முரமாக பேசிகிட்டு இருந்தீங்க. பேசுங்க. நான் என்னோட ஃப்ரெண்டுங்க கிட்ட போய் பேசிக்கிறேன். நீங்கள் நல்லா கதை பேசுங்க. சரிங்கத்தா, நான் வரேன். ஏ சின்ன புலா, கொஞ்சம் நில்லுடி. ஏங்காத்தா சொல்லுங்க. அடி, காலையில எங்க போயிட்டு இருந்தீங்க? எங்க போயிட்டு இருந்தா? உன்கிட்ட இருந்து ஏதோ விழுந்தது, அது கூட நீ கவனிக்காம போயிட்ட. நான் கூட சின்ன புள்ளன்னு கூப்பிட்டேன், உன் கால் கேட்காத விளையாட்ட போயிட்ட. எங்கள் அண்ணன் வீட்டுக்கு தான் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். எங்கிட்ட இருந்து என்ன விழுந்தது? என்னத்தான் சொல்கிறீங்க? அது என்னமோ இது எலுமிச்சம்பழம் மாதிரி இருந்ததுடி. அதுதான் என்னமோ உன்கிட்ட இருந்து விழுந்தது. நான் பார்த்தேன். நான் அதை கையில் எடுத்துட்டு சின்ன புள்ளன்னு கூப்பிட்டேன். சரி எங்க வீட்டுக்கு தான் எடுத்துட்டு போறியாக்கோ, ஏதோ கை தவறி விட்டுட்டு போறாருன்னு கூப்பிட்டு பார்த்தேன். அப்புறம் பார்த்தா நீ திரும்பியே பார்க்கல. சரி, இந்த மண்ணில் விழுந்தது எதுக்குன்னு சொல்லி நான் அக்கடை தூக்கி வீசிட்டேன்டி. ஐயோ, என்னத்தான் சொல்கிறீங்க? அந்த எலுமிச்சம்பழத்தை அக்கட்ட தூக்கி வீசிட்டீங்களா?
ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுவேன்? அத்தை கேட்டிங்களா? என்னத்த பண்றது இப்போ? ஏன் சின்ன புள்ள இப்படி பதட்டப்படுற? சாதாரண எலுமிச்சம்பழம் தானே. அது மண்ணுல விழுந்ததுக்கு என்ன பண்றது? உனக்கு ஏன் எலுமிச்சம்பழமா கிடைக்காதே? அதனால தான் தூக்கப்பட்ட வீசிட்டேன். ஐயோ ஆத்தா, அது சாதாரண எலுமிச்சம்பழம் இல்ல. அது மந்திரிச்சு கொடுத்த எலுமிச்சம்பழம் கோயில்ல. அதுதான் நான் ஜோப்புல வச்சிருந்தேன். அதுதான் கீழே விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதை போய் நீங்க தூக்கி வீசிட்டீங்களா? இப்போ நான் என்ன பண்ணுவேன்? என்னது மந்திரிச்சு கொடுத்த எலுமிச்சம்பழமா? அதை எதுக்கு ஜோப்புல வச்சுட்டு சுத்திட்டு கிடக்குற நீ? அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது. எங்க அத்தைக்கு தான் எல்லாமே தெரியும். அத்தா இப்போ என்னத்த பண்றது? என்ன பண்றதுன்னா நான் என்னடி சொல்ல முடியும்? போ, என்னமோ நடக்கிறது நடக்கட்டும். நான் என்ன பண்றது? உன் அசால்ட் மயிருக்கு ஒரு அளவு இல்லாம போச்சு. பட்டாதான் உனக்குள்ள புத்தி வரும். ஐயோ என்ன பண்றது இப்போ? இந்த அத்தை வேற நேரம் பார்த்து நம்மள காலை வாரி விடுறாங்களே. உண்மையிலேயே நமக்கு ஏதாவது காத்து கருப்பு குடிச்சிருமோ? எலுமிச்சம்பழத்தை வேற இப்படி தொலைச்சிட்டுமே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவில் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அருவி கார்ட்டூன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ்.